ஹாய், வெல்கம் டு சென்னை தமிழ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட சிம்பிளான காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகா வந்து 3 எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நான் 4 பல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 வெண்டைக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், சாம்பார் தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம், கடுகு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி வந்து இந்த காரக்குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கடுகு போடாதீங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த காரக்குழம்பு செய்யும்போது இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொதிக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் வெல்லத்தை வந்து தூள் பண்ணி போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா வெண்டைக்காய் போடலாம். வெண்டைக்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிற சேஷம் நம்ம கத்திரிக்காய் போடலாம். இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து முன்னாடியே போட்டு வதக்கலைன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் போடலாம். கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 6-7 ஸ்பூன் வரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன். நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுவே கரெக்டாக இருக்கும்.
நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா கொதித்து வரும்போது அப்படியே சுண்டி வந்துடும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வைக்கலாம். கொதி வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க கறி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நம்ம இந்த நேரத்தில் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த நேரத்தில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ மீன் குழம்பாக இருந்தாலும் காரக்குழம்பு, இந்த காரக்குழம்பு வகையில் எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சிட்ருக்க நேரத்தில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட குழம்போட வாசனை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ காரக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. காயெலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.